श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवस्तं वन्दे कुञ्जराननम् श्रीमद्वेदपुरीवासं ब्रह्मनिष्ठं तपोनिधिम् ओङ्कारानन्दयोगीन्द्रं वन्दे वेदान्तदेशिकम् தத்துவபோதம் என்ற இந்த பரிபாஷை சொற்கள் அடங்கிய இந்த அழகான சிறிய நூலை நாம இப்போ படிச்சு கொண்டிருக்கோம். இப்ப நாம படிச்சு கொண்டிருக்கக்கூடிய போர்ஷன் என்ன அப்படின்னு கேட்டா பிரயோஜன விசாரம் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் நாம இப்போ சிந்தனை பண்ணி கொண்டிருக்கோம். யாருக்கெல்லாம் அத்வைத வேதாந்த சித்தாந்தம் படிக்கணும், முறையாக படிக்கணும்னு ஆசையா இருக்கோ அவர்கள் எல்லோருக்குமே இந்த பிரஸ்தானத்ரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபனிஷத், அப்புறம் பகவத்கீதை, பிரகரண கிரந்தங்கள் இதையெல்லாம் படிக்கிற போது ஒரு காமன் வேர்ட்ஸ் எல்லாம் யூட்டிலைஸ் ஆயிருக்கும். டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நமக்கு ஐயம் பிரிவு வர புரியணும். அதுக்காக வேண்டியே ஒரு தனி நூல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நூலைத்தான் நாம இப்ப படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கிறோம். முதல்ல யார் படிக்கிறவங்களுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு ஆரம்பிச்சார் இந்த ஆசிரியர், நூலினுடைய ஆசிரியர். அதிகாரி விசாரம், ஆத்ம விசாரம், சிருஷ்டி விசாரம், ஐக்கிய விசாரம், பிரயோஜன விசாரம் அப்படின்னு பிரிச்சிருக்கார். கொஞ்சம் கொஞ்சமா அந்த டாபிக்ஸ் நம்ம அதை பிரிச்சு பார்க்கிறோம். அந்த மாதிரி எதுக்காக நான் முதல்ல இதெல்லாம் படிக்கணும், இந்த சாஸ்திரம் எல்லாம் நான் உட்கார்ந்து படிக்கிறதுனால எனக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, இங்கேயே இப்பவே முக்தி கிடைக்கிறது அப்படிங்கிறது, முக்தியை நீ உணர்கிறாய், கிடைக்கிறதுங்கிறது ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே முக்த ஸ்வரூபம் தான். பிரம்மனுக்கு ஏது பத்தம்? நான் பிரம்மன்னு உணர்ந்ததுக்கு அப்புறமா அவன் முன்னாடி பிரம்மன் பத்தப்பட்டிருந்தது. நான் உணர்ந்த உடனேதான் பிரம்மனுக்கு மோட்சம் கிடைச்சுதா? தப்புதானே அது. ஏற்கனவே நான் விடுதலை பெற்றவன் தான். நான் ஜீவன்னு நினைத்து கொண்டு நான் இந்த குறுகிய உடல் மனம் புத்திங்கிற கூட்டுக்குள்ள நான் என்னை போட்டு அதனால நான் படாத பாடுபட்டு இம்சையெல்லாம் பட்டு கொண்டிருந்தேன். துக்கப்பட்டேன், சுகப்பட்டேன், எல்லாம் பட்டேன். எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்திரமா நான் பட்டு கொண்டிருந்தேன். இப்ப எனக்கு என்னோட குருநாதர் சொன்னார், அட அபிஷ்டுவே, நீ நித்திய முக்த ஸ்வரூபமாச்சே, நீ போய் எப்படி பத்தப்பட்டவனாவாய், அது எப்படின்னு உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்னு அவர் சொல்லும் பொழுது எனக்கு புரியுது. அது எப்படி புரியுது அப்படின்னா, அந்த புரிஞ்சவன் அப்படிங்கிறவனுக்கு என்ன பேர்? நான் பிரம்மன், நான் தூய உணர்வு, நான் முக்தன் அப்படிங்கிறது புரிஞ்சவனுக்கு என்ன பேர்? அதுதான் பிரயோஜனம். அந்த பிரயோஜனத்தை அடைந்தவனுக்கு என்ன பெயர் அப்படின்னா ஜீவன் முக்தக அப்படின்னு சொல்றது. இந்த போர்ஷன் ஆரம்பிக்கிறச்சே முதல் விஷயம் அதுதான் சொன்ன. ஜீவன் முக்தன்னா யாரப்பா அப்படின்னு, நீ எந்த அளவுக்கு ஆழமா நான் இந்த உடம்பு, நான் இந்த செக்ஷுவாலிட்டியில இருக்கேன், அப்புறம் நான் இந்த ஜாதியில பிறந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாம் எவ்வளவு ஆழமா உன்னுடைய எண்ணம் இருக்கோ, அதே மாதிரி ஆழமா, அதை விட இன்னும் ஆழமா, நான் இந்த உடம்பு இல்ல, நான் எனக்கு செக்ஷுவாலிட்டியே கிடையாது, நான் எந்த ஜாதி மதத்துக்குள்ளேயும் வரக்கூடியதே இல்லை அப்படிங்கிறது திருடமாக இருக்கணும். எதன் மீதுமே பற்று இல்லாமல், எதன் மீதுமே அபிமானமே இல்லாமல் இருக்கக்கூடிய அசங்க ஸ்வரூபமாக, சச்சிதானந்த ஸ்வரூபமாக, எப்பொழுதும் யாண்டும் இருக்கக்கூடிய இருப்பு, உணர்வு, ஆனந்த ஸ்வரூபமாக, ஸ்வயம் பிரகாச ரூபமாக, யாரோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் நான் இருப்பது தெரியக்கூடிய ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடிய, எல்லா ஹிருதயங்களிலும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூபமாக, அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய சிதாகாச ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் நான் அப்படிங்கிறத திருட நிச்சய ரூப அபரோக்ஷ ஞானமாக யார் ஒருத்தன் பெற்றிருக்கிறானோ
அவர் ஜீவன் முக்தக. புதுசா எதுவுமே சொல்லல. இது வரைக்கும் படிச்ச ஜீவன் முக்தகங்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு விசேஷணம், இவ்வளவு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் இருக்கா எனக்கு? ஏன்னா நாம அதை சொந்தமா ஒரு ரேங்க் கார்டு வச்சிருக்கோம்ல, அங்க போட்டு பார்த்துக்கணும். எனக்கு நான் தேகம் அப்படிங்கிற எண்ணம் போச்சா? அங்கேயே மார்க் ஃபர்ஸ்ட் டிக்கு விடல அப்படின்னு சொன்னா என்னாச்சு? நான் தேகம்னு போறதுக்கு உழைக்கணும். திரும்ப திரும்ப நான் யார் என்பதில் சாஸ்திரம் என்னை எப்படி உணர்த்துகிறது அப்படிங்கிறத படிச்சு புரிந்து கொண்டு, புரியலைன்னா மறுபடியும் படிச்சு, மறுபடியும் புரியலைன்னா மறுபடியும் படிச்சு, அப்படி படிச்சு படிச்சுதான் புரிஞ்சுதான் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மனதை விட்டு நீங்கும். ஏன்னா இது என்ன புதுசா இப்ப வந்தது இல்ல. இன்னைக்கு ஏதோ தப்பா புரிஞ்சுட்டேன், அதனால இதை மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. இது ஜென்ம வாசனையா இருக்கு. இந்த ஜென்ம வாசனையை தீர்க்கறதுக்கு பெரிய பிரயத்தனங்கள் எல்லாம் பட வேண்டியதா இருக்கு. அப்புறம் நம்ம பார்த்தோம், இந்த ஞானம் இருக்கே, பிரம்மைவ அகமஸ்மி அப்படிங்கிற ஞானம், நானே பிரம்மம் அப்படிங்கிற ஞானம் இருக்கே, அது அபரோக்ஷ ஞானமாக யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு நிகில கர்ம பந்த வினிர்முக்தஸ்யா அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்? அவர் செய்திருக்கக்கூடிய அனைத்து கர்ம பலன்களும் அவரை விட்டு போயிடும். அவருக்கு எந்த ஒரு பலனும் அதனால் இருக்காது. கர்ம பந்தங்களிலிருந்து அவன் விடுபடுகிறான் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். இது தொடர்பாக நாம நிறைய சிந்தனை பண்ணியிருக்கோம். வெறும் அந்த சென்டென்சஸ் மாத்திரம் இப்ப ஞாபகப்படுத்துறேன் உங்களுக்கு. என்னெல்லாம் சிந்தனை பண்ணியிருக்கோங்கிறது நாம ஒருவேளை மறந்துடுவோம். ஒரே சிட்டிங்ல எதுவுமே 100% பச்சக்குன்னு எல்லாம் ஒட்டிக்காது மைண்ட்ல. ஒரு 10 வாட்டி படிச்சா கூட நாம இதை எப்ப படிச்சோம் அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு ஏற்படும். அந்த மாதிரிதான் இருக்கும் சாஸ்திரம் படிக்கிறச்சே. இட் வில் பி டூ அப்டிராக்ட். ஆனா நம்ம அதை பத்தி கவலைப்படக்கூடாது. திரும்ப திரும்ப கேட்கறது மூலமா நமக்கு அந்த வார்த்தைகள் முதல்ல நம்மயம் ஆகும். அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகளோட அர்த்தங்கள் நம்மயம் ஆகும். அதனால இது பியூர்லி அபியாசம் தான். அபியாசத்தினால மட்டும்தான் இது ஏற்படும். முன்னாடியே பார்த்தோம், நம்ம பகவானும் கீதையில சொன்னார், அபியாசேனது வைராகியம். எப்படி நம்ம இந்த வைராகியமாக இந்த ஞானத்தை நான் அடைந்தே தீர வேண்டும்னு நம்ம முழுமூச்சா இறங்குறோமோ அவ்வளவு தூரம் அது நமக்கு முழுமூச்சாக பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப இந்த ஒரு டிஸ்கஷன் வரும் பொழுது என்ன கேள்வி வந்தது அப்படின்னு கேட்டா, 3 வகையான கர்மங்கள் இருக்கின்றன. என்ன 3 வகையான கர்மங்கள் அப்படின்னா, நிக்கில கர்ம அப்படின்னு சொன்னதுனால, நிக்கில கர்மன்னா அனைத்து கர்மங்கள். இப்ப அனைத்து கர்மங்கள்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒன்றுக்கு மேற்பட்டதுன்னு அர்த்தம். அப்பனா எத்தனை கர்மா இருக்குன்னு கேள்வி வருது இல்லையா? அந்த கேள்விக்கு என்ன பதில் கிடைச்சது நமக்கு அப்படின்னா, ஆகாமி சஞ்சித பிராரப்த வேதேன திரிவிதானி சந்தி. இப்படியாக 3 வகைப்படுகிறது. எப்படியாக 3 வகைப்படுகிறது? ஆகாமி, பிராரப்த, சஞ்சித அப்படின்னு 3 வகையான கர்மாக்கள் இருக்கிறது. இதுல முதல்ல இது கேள்வி எது அப்படின்னா, ஆகாமி என்பது என்ன? ஆகாமி அப்படிங்கிற ஆக்சுவலா ஆகாமி அப்படிங்கிறது என்ன? ஆகாமி கர்ம கிம் அப்படின்ற கேள்வி டெக்ஸ்ட்ல இல்ல. அதனால நாம அதை சப்ளை பண்றேன் நான். ஏன்னா அங்க அவர் ஆரம்பிக்கிறதே எப்படி ஆரம்பிக்கிறார்? இப்ப நம்ம இன்னைக்கு இந்த சென்டென்ஸ்ல இருந்துதான் பார்க்க போறோம். ஞானோத்பத்தி அனந்தரம் ஞானி தேககிருதம் புண்ணிய பாப ரூபம் கர்ம எதஸ்தி தது ஆகாமி இத்தியபிதீயதே. இதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். இது அதுக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி கொஸ்டின் இல்ல. அதனால நான் சப்ளை பண்றேன். ஆகாமி கர்ம கிம் அப்படின்னு கேட்டான்னா அதுக்கு அவருடைய பதில் இது. ஞான உற்பத்தி அனந்தரம். உற்பத்தின்னு சொன்னா என்ன? எனக்கு ஞானம் ஏற்பட்ட பிறகு, ஞானத்தை பெற்ற பிறகு அப்படி சொல்லணும். ஞானத்தை குருமுகமாக பெற்ற பிறகு ஒரு ஞானி திடீர்னு ஞானி ஆயிட மாட்டாரு. இல்ல நான் போய் மரத்தடியில உட்கார்றேன், நான் கண்ணை மூடிக்கிறேன், எனக்கு திடீர் ஞானம் கிடைச்சிரும், ஐ வில் அனௌன்ஸ் மை என்லைட்டன்மெண்ட் டே, நீங்க அந்த டே எல்லாரும் கொண்டாடலாம். அப்படிலாம் ஞானிக்கெல்லாம் ஆறுது கிடையாது. ஞானம் அப்படிங்கிறது குருமுகமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அறிவு, அந்த உபதேசம், அது நமக்கு புரியுது.
அந்த புரியறது அப்படிங்கிற அந்த சொல்லும் போதே அது புரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்மயம் ஆகிறதுக்கு தான் டைம் எடுக்குமே ஒழிய அது என்ன சொல்லி கொடுக்கிறாரோ சொல்லி கொடுக்கும் போது அது புரிஞ்சிரும். இப்ப உற்பத்திக்கு அப்புறமா, ஞான உற்பத்திக்கு அப்புறமா இந்த ஞானி வந்து இந்த உடம்ப வைத்துக்கொண்டு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார். அப்படியே அவர் கிளம்பிட மாட்டார். சரிப்பா, எனக்கு வேலை முடிஞ்சது, நான் வந்து ஞானம் பெறுவதற்காக, புருஷார்த்தமே வந்து ஞானம் பெறுவதற்காகத்தான், ஞானத்தை பெற்றாச்சு, அதுக்கப்புறம் நான் கிளம்பலாம் அப்படின்னு சுவிட்ச் போட்டு அப்படியே மேல ஏறி போக மாட்டார். உடனே உசுரும் போயிடாது. ஏன்னா அந்த கர்ம பலன் தீர்ற வரைக்கும் இந்த உயிர் இங்கே இருந்து கொண்டுதான் இருக்கணும், காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கணும். அதனால இந்த மனித சரீரத்தோடு கூட அவர் காரியங்கள் பண்ணி கொண்டுதானே இருப்பார். அப்ப அந்த ஞானி தன்னுடைய உடலால செய்யக்கூடிய புண்ணிய பாப்ப வடிவமான கர்மங்கள் எல்லாமே ஆகாமி அப்படின்னு கூறப்படும் அப்படின்னு சொல்றது. பொதுவாவே நாம வந்து இந்த பிறவியை எடுத்த பிறகு செய்யக்கூடிய அனைத்து கர்மங்களுமே ஆகாமி கர்மங்கள் அப்படின்னு தான் நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணுவோம். ஏன்னா பிறவி எடுக்கிறதுக்கு எந்த கர்மம் உபயோகமா இருக்குன்னா பிராரப்த கர்மம் பிறவியை எடுப்பதற்கு. இந்த பிராரப்த கர்மம் ஆக்டிவேட் ஆயிடுச்சுனாதான் பிறவி வருது. சஞ்சிதம் அப்படிங்கிறது மூட்டை. அந்த மூட்டை உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. அங்கேருந்துதான் கொஞ்சம் எடுத்து பிராரப்தத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கு. இப்ப ஞானம் பெற்ற பிறகு இங்க வந்து கொஞ்சம் கிளாரிட்டிக்காக இந்த ஞானியுடைய கர்மா அப்படின்னு வருது இல்ல, அதனால ஞானியுடைய கர்மாவை பத்தி பேசும்போது சொல்லப்படுகிறது. நான் அதை விளக்குறேன் உங்களுக்கு. அப்ப நம்ம ஆரம்பத்துல இருந்து பண்ற கர்மாலாம் என்ன ஆகும், அந்த கொஸ்டின் தான் நமக்கு இருக்கும். நான் என்னோட சொந்த புத்தியில விளக்க போறது இல்ல, கிருஷ்ணர் சொன்னதையே தான் சொல்ல போறேன். ஞானாக்னி தத்த கர்மாணி, சர்வ கர்மத்தையும் அது வந்து அழிச்சுவிடும். அப்படிங்கறதுனால எல்லா கர்மமும் அது வரைக்கும் ஞான பரியந்தம் என்னென்ன கர்மா பண்ணிருக்கோமோ சேர்த்து வச்சிருக்கோமோ புண்ணியம் பாப்பம் லொட்டு லொசுக்கு எல்லாம் போயிடும். ஞானம் பெற்ற பிறகு அப்ப அங்கேருந்து கணக்கு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆகுதே. அந்த ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆகிற கணக்கு ஆகாமி அப்படின்னு வருது. பிராரப்தம் இருந்து கொண்டிருக்கிறது, ஆகாமி புதுசா கிரியேட் ஆகுது. இப்ப ஆகாமி கிரியேட் ஆகுதுன்னா பாபம் புண்ணியம் ரெண்டும் தானே. இப்ப ஞானி பாவம் எல்லாம் பண்ணுவாரா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். அவர் பாவம் வேணும்னு போய் பொழுது போகாம பண்ண மாட்டாரு. பொதுவாக அஜ்ஞானிகள் பண்ற மாதிரி ஞானிகள் வந்து பாவம் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம தெரிஞ்சு பண்ணணும்னு அவசியம் இல்லை, தெரியாம எத்தனையோ பாபங்கள் நம்ம சூழும். அதனாலதான் இப்ப ஜைனர்கள்லாம் பாத்தீங்கன்னா எதுக்காக இங்க ஒரு வாயில ஒரு துணி, கையில மயில் பீலி, இதெல்லாம் எதுக்கு? அது என்ன டினோட் பண்றது அப்படின்னா அவர்களை அறியாமல் கூட வாய் மூலமாகவோ மூக்கு மூலமாகவோ இந்த நுண்ணிய உயிரினங்கள் எல்லாம் உள்ள போய் செத்து போயிடக்கூடாது, கீழே கால் பட்டு அந்த நுண்ணிய உயிரினங்கள் அழிந்து போகக்கூடாது, அந்த ஹிம்சை நான் பண்ணக்கூடாது. அஹிம்சா பரமோ தர்மகன்ற ஒரே ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஒரு மதத்தை கட்டமைத்திருக்கிறார்கள். அந்த காரணத்தினால அவர்கள் அப்படி அதை நடத்தி கொண்டு போகிறார்கள். ஆனா வேதம் வந்து நீ அஹிம்சா பரமோ தர்மகன்னு சொல்லிருக்கு, இல்லைன்னுலாம் சொல்லவே இல்லை. ஆனா இது மாதிரி இரு அப்படின்னு சொன்னது. இப்ப என்ன நம்ம வந்து இங்கேயும் இருக்கு. இங்கேயும் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க சாத்துர்மாசிய விரதங்கள்லாம் இருக்காங்க. நிறைய சன்னியாசிகள்லாம் அந்த பரம்பரையை பொறுத்து சாத்துர்மாசிய விரதம்ங்கிறது எல்லாரும் பண்றது கிடையாது, ஒரு சில பரம்பரையில உண்டு. அந்த சாத்துர்மாசிய விரதம்ங்கிறது எதுக்காக அப்படின்னு சொன்னா அது இந்த மாதிரி இந்த ஜூலை மாசம் அந்த மாதிரிதான் ஆரம்பிக்கும். குரு பூர்ணிமாயொட்டி ஆரம்பிக்கும். அந்த ஆரம்பிக்கிறது செப்டம்பர் வரைக்கும் போகும். அப்ப இந்த பீரியட் இருக்கு இல்லையா, இது வந்து கொஞ்சம் மழை காலம், காற்று காலம், இந்த பூச்சிகள்லாம் வந்து பிரீட் ஆற காலம். அப்படிங்கிறதுனால அவர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நடந்து போகும் பொழுது அந்த டிரான்சிட்ல அவர்கள் நடந்து போகும் பொழுது ஏதாவது மிதிச்சுட்டா என்ன பண்றது, ஒரு இடத்துல தங்கினா தேவலாம் அப்படிங்கிறதுனால அவர்களை ஒரு இடமாக அப்பொழுது மட்டும்தான் அவர்கள் ஒரு இடத்துல இருப்பார்கள். சன்னியாசிகள் பொதுவாக சன்னியாசிக்கு 3 நாட்களுக்கு மேல் ஒரு இடத்தில் தங்க கூடாது என்பது அவர்களுக்கு விதி. எல்லாம் இப்ப இன்னும் ஃபாலோ பண்றது இல்ல. நீங்க அதை வச்சுட்டு கேட்டீங்கன்னா நிறைய பேர் ஆசிரமமே அமைச்சு உட்கார்ந்துருக்காங்களே அப்படின்னு எல்லாம் நமக்கு கேள்வி வரும். நிறைய ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாம் இப்ப காலத்திற்கு தகுந்த மாதிரி நிறைய ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கு. அதை நம்ம பெருசா அதுக்குள்ள போக வேண்டிய அவசியமும் நமக்கு ஒன்றும் கிடையாது. விஷயம் எதுக்காக சாதுர்மாசிய விரதத்தினுடைய பின்புலம் என்னங்கிறது மாத்திரம் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டியது சொல்றது, அவ்வளவுதானே தவிர இதுல வேற ஒரு தாத்பரியமும் இல்லை. இந்த ஹிம்சை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த ஹிம்சை என்ன பண்ணும்னா ஒரு பாபத்தை கொடுக்கும். நல்லது ஞானி எப்படி இருந்தாலும் பண்ணுவாரு.
தத்தா கர்மண் அவித்வாம்சோ யதா குர்வந்தி பாரத வித்வாம்ஸ் ததா யுக்தக சிகீஷுர் லோக சங்கிரகம் அப்படின்னு சொல்ற. நீ உலக நன்மைக்காக நீ காரியம் பண்ணிக்கொண்டே இரு. ந புத்தி பேதம் ஜனையே தஜ்ஞானாம் கர்ம காரணாம். அவர்கள் அப்படிலாம் அஞ்ஞானிகள் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி ஜோஷையே சர்வ கர்மாணி, எல்லாரும் மாதிரி நீயும் நல்ல காரியம் பண்ணு அப்படின்னுதான் கிருஷ்ணரே சொல்றார். நீ காரியம் பண்றதுல உனக்கு ஒன்னும் குறையே இல்லை, நீ பண்ணுப்பா, ஞானத்துக்கு அனந்தரம் கூட நீ காரியம் பண்ணு அப்படின்னு. இந்த ஞான பலம் இருந்தா மாட்டிக்க மாட்டோம், அதுதான் முக்கியம். ஞான பலம் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப மோசமா மாட்டிக்கும். அதனால ஞான பலம் ஏற்படுற வரைக்கும் காரியத்துக்கு ஒத்துக்க கூடாது. யாராக இருந்தாலும் ஞானத்தை பெற்று கொஞ்சம் அதை நிஷ்டை பண்ணி கொண்டு அதுக்கப்புறமா தான் காரியத்துக்குள்ள இறங்கணும். இதெல்லாம் ஞானிகளுக்குன்னு இருக்கக்கூடிய சில பிரெடிகமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அவர்கள் ஹேண்டில் பண்ணிக்கொள்வார். ஞானம் அவர்களுக்கு அந்த பலத்தை கொடுக்கும். ஆக இந்த ஞானிகளுக்கும் பாப கர்மாக்கள் புண்ணிய கர்மாக்கள் என்று இந்த விதமாக வருங்கிறதுக்காக இந்த விஷயங்களை சொல்றேன். அப்படி செய்யக்கூடிய கர்மாக்களுக்கு என்ன பேரு அப்படின்னு சொன்னா அதுக்குதான் தமிழ்ல என்ன சொல்லுவோம், வருவினை அப்படின்னு சொல்லுவோம். எஞ்சு வினை, நடவினை, வருவினைன்னு. நம்ம பாஷையில சொல்லும் போது நமக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். எஞ்சு வினை அப்படின்னு சொன்னா சஞ்சிதமாக இருப்பது. நடவினை இப்பொழுது நடைபெற்று கொண்டிருப்பது பிராரப்த கர்மா. வருவினை இனிமேல் பலன் தரப்போவது அப்படிங்கிறது வருவினை, பின்னாடி பலன் தரும் அப்படின்னு இருக்கு. ஆண்டாள் பாடினா, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாவும் செப்பேலோர் என்பார். தீயினில் தூசாவும், தீங்கிறது என்ன? ஞானத்தீ. ஞானத்தீயினால் நான் செய்த பிழைகளும் இப்பொழுது நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய கர்மங்களின் பலன்களும் இன்னும் நான் செய்யும் கர்மங்களால் உருவாகக்கூடிய ஆகாமி கர்மங்களின் பலன்களும் ஞானத்தினால் தூசாகும் கண்ணா. நீ அந்த ஞானத்தை எனக்கு கொடுத்து ஞானத்தில் நிஷ்டையை கொடுக்க வேண்டும். அதுதான் அந்த ஐக்கிய ஞானத்தை தான் வேண்டி 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 அந்த பாவை நோன்பு. ஏதோ கிருஷ்ணரை கல்யாணம் அதெல்லாம் எதுக்குன்னா, ஒரு எல்கேஜி யூகேஜி குழந்தைகளா இருந்ததுன்னா எப்படி சொன்னா புரியும் அதுகளுக்கு? மேரி ஹேட் அ லிட்டில் லேம்ப் அப்படின்னு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாதான் அதுகளுக்கு புரியும். அந்த 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 நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கும் புரியணுங்கிறதுக்காக மிக ஆழ்ந்த அத்வைத கருத்துக்களை எல்லாம் பொதிய வைத்து எழுதி வைத்திருக்கக்கூடியதுதான் அந்த திருப்பாவை என்பது. அது நம்ம எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ணலாம். விசிஷ்ட அத்வைத்தமா இன்டர்பிரட் பண்ணலாம், துவைத்தமா இன்டர்பிரட் பண்ணலாம். எப்பவுமே இந்த அருளாளர்களுடைய சொற்கள் எல்லாமே நாம சௌரியப்படி நாம இன்டர்பிரட் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதானே தவிர்த்து ஆக மொத்தத்துல என்ன அப்படின்னா, இறைவனும் நானும் வேறல்ல என்ற அந்த உயரிய நிலை இருக்கே, அதை வேண்டித்தான் பாடல்கள் பாடப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது சொல்றதுக்காக வந்தேன். அடுத்தது என்ன கேட்பார்? ஆகாமிக்கு சொல்லியாச்சா? அப்புறம் சஞ்சிதம். சஞ்சிதம் கிம்? அங்க கேள்வி வருது, சஞ்சிதம் என்றால் என்ன? அதுக்கு என்ன பதில் சொல்றார் அப்படின்னா, அனந்த கோட்டி ஜென்மானாம் பீஜபூதம் சத் யத் கர்ம ஜாதம் பூர்வார்ஜிதம் திஷ்டதி தத் சஞ்சிதம் ஞேயம். என்ன அர்த்தம் அப்படின்னா, அனந்த கோட்டி ஜென்மானாம் பீஜபூதம் சத்து, எத்தனையோ பல கோடி பிறவிகளுக்கு விதையாக இருந்து கொண்டு, இன்னும் எத்தனை பிறவி வரும் நமக்கு தெரியாது. அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, தந்தை எத்தனை எத்தனை தந்தையோ, இன்னும் எத்தனை எத்தனை பிறவியோ தெரியவே தெரியாது நமக்கு. எத்தனை கோடி கோடி விட்டுடல் ஓடி ஓடி அப்படின்னார் அருணகிரினார். தெரியவே தெரியாது இன்னும் எத்தனை பிறவி வரப்போறது, முன்னாடி எத்தனை பிறவிக்கு அப்புறமா நான் இப்ப ஒரு பிறவி எனக்கு கிடைச்சிருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு தெரியும், பிராப்திய புண்ணிய கிருதாம் லோகா ருஷித்வா சாஸ்வதி சமாகா சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோபி ஜாயதே. பகவான் சொன்னார், ஏதோ நான் கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கிறதுனாலையும் சாஸ்திர வாசனை இருந்ததுனாலையும் ஏதோ இப்ப உட்கார்ந்துட்டு நான் இப்ப சாஸ்திர நூல்களை படிக்கிறதுக்குன்னு ஆரம்பிக்கிறேன். யோக பிரஷ்டோபி ஜாயதே குலே பவதி தீமதாம் ஏதத்தி துர்லபதரம் ஜென்மே லோகே ஜென்ம யதீதிருஷம். எப்படி நீ நல்ல குலத்துல அவன் பிறப்பான் அப்படிங்கிற, அவன் நல்ல அறிவு இருக்கக்கூடிய குலத்துல பிறப்பா, இல்ல நல்ல சம்ஸ்காரம் இருக்கக்கூடிய குலத்துல பிறப்பா, இதெல்லாம் பகவான் கொடுக்கிற கேரண்டிஸ் இன் 6th சாப்டர். அது மாதிரி எனக்கு அது ஒண்ணு மட்டும் புரியுறது, எனக்கு அது எனக்கு நடந்திருக்கு. அதனால நான் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன் இப்போதைக்கு.
புரியறதோ புரியலையோ நான் இப்போ உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். ஐ கண்டினியூட் ஃப்ரம் மை லாஸ்ட் பர்த்ங்கிறது எனக்கு புரியுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தாட். நம்ம எல்லாருக்குமே இங்க யார் யார் உட்காந்து படிச்சு கொண்டிருக்கோமோ அவ்வளவு பேருக்கு ஒரு காமன் தாட் என்னன்னா, எங்க விட்டதோ தெரியல இப்ப தொடருது. இதுதான் உண்மை. அதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எத்தனையோ பிறவிகளுக்கு பீஜபூதமாக அது வந்து ஒரு விதையாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னா, இந்த சஞ்சிதம் தான் அந்த விதையாக இருக்கு. அந்த விதைதான் முளைக்கிறது. பிராரப்தம் இந்த சஞ்சிதம் இருக்கிறதுனால பகவான் என்ன பண்றாருன்னா, ஒரு காம்பினேஷன்ல எடுத்து கொஞ்சம் பாவம் புண்ணியம் காம்பினேஷன்ல எடுத்து இந்த அம்மா வயித்துல போ, இந்த அப்பா கிட்ட வளரு அப்படின்னு தூக்கி கொண்டு போய் போடுறார். அப்போ அது அந்த அளவுக்கான பிராரப்த கர்மத்தை சுமந்து கொண்டு அந்த அந்த உயிரானது சேர்கிறது ஏதோ ஒரு கருவுக்கு அப்படின்னு பார்க்கணும். எது கர்ம ஜாதம் பூர்வார்ஜிதம் திஷ்டதி. பூர்வ ஆர்ஜிதம் ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கேன் நான். என்னெல்லாம் கர்மங்கள் பண்ணி நான் சேர்த்து வச்சிருக்கேனோ அதனால ஏற்பட்டிருக்கக்கூடிய புண்ணிய பாபம் என்ற ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த விதை எத்தனையோ பிறவிகளுக்கு விதையாக இருக்கக்கூடிய அதுதான் சஞ்சிதம். இதுல இருந்து நமக்கு இந்த சென்டென்ஸ் எதை சொல்றதுன்னா, என் பிறவிக்கு காரணம் நான் தான். நான் போய் என்னை இப்படி பிறக்க வச்சியே, என்னை இந்த வீட்டுல போய் பிறக்க வச்சியே அப்படின்னு சுவாமி கிட்ட எல்லாம் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை, அப்பா அம்மாட்டியே கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவ்வளவுக்கும் காரணம் நான் தான். நான் செய்த கர்மவினை, நான் செய்த நன்மை தீமை எனக்கேற்ற இடத்தை எனக்கு கொடுக்கிறது. டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபர்ஸ்ட். ஒன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் பிளேமிங் கேமே நடக்கவே நடக்காது. எனக்கு கை சரியில்லை, கால் சரியில்லை, கண்ணு சரியில்லை, காது சரியில்லை, மூக்கு சரியில்லை, நிறம் சரியில்லை, உயரம் சரியில்லை, அது என்னோட மூஞ்சி இப்படி இருக்கு, என்னோட மூஞ்சி அப்படி இருக்கு, அவ்வளவுக்கும் காரணம் நான் மாத்திரம் தான், வேற யாரும் கிடையாது. ஐ எம் த சோல் ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஃபார் எவ்ரிதிங். நான் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணினேனோ அது அத்தனையும் எனக்கு ஒரு விதையாக இருந்து அந்த விதை இப்பொழுது எனக்கு வேலை செய்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு அசைடா நான் சொல்றேன். பொதுவாக நம்மளுடைய எல்லா துன்பங்களுக்கும் நாம் எதிரில் இருப்பவர்களையோ நாம் பார்க்காத சில பேரையோ நாம பழி போடக்கூடிய ஒரு சுவாவம் நமக்கு ஜென்ரலா இருக்கு. அது இருக்கக்கூடாது. ஒன்ஸ் நம்ம சாஸ்திரம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே we must own our life. நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி நாம எடுத்துக்கணும். அப்பதான் நம்மளால சரி பண்ணிக்க முடியும். என்னோடதான் இருந்தா தானே நான் சரி பண்ணுவேன். இன்னொருத்தரத போய் நான் ஏன் சரி பண்ண போறேன்? ஏன்னா பொழுதா போவேன். யாரோ பண்ண தப்புக்கு நான் ஏன் சரி பண்ணணும்? நான் என்னுடையது அப்படிங்கிற போதுதான் வாட் கரெக்டிவ் மெஷர்ஸ் கேன் ஐ டூ அப்படிங்கிற கொஸ்டினே எனக்கு வரும். இது ரொம்ப பேசிக்கான விஷயம். இத கூட நம்ம எடுத்துக்கல அப்படின்னு சொன்னா, என்னோடதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலன்னு சொன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே இன்னும் நான் எடுத்து வைக்கல காலு அப்படின்னு ஆயிடும் இல்லையா? அதனால சோ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு அதைத்தான் கொடுக்கறது. அந்த இன்சைட்டை தான் நமக்கு அது கொடுக்குறது. அடுத்தது என்ன கேள்வி வருது? பிராரப்தம் என்றால் என்ன? அடுத்த கேள்வி, பிராரப்த கர்மம் என்றால் என்ன? இந்த சஞ்சிதம் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். சஞ்சிதம் அப்படிங்கிறதுக்கு சுவாமிஜி ஒரு உதாரணம் சொல்லுவார். ஏவம் பரம்பரா பிராப்தம், ஜென்ரலா பரம்பரையில சொல்லக்கூடிய ஒரு உதாரணம். இது ஒரு விவசாய வீடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெல் இருக்கு, நெல் எல்லாம் கொண்டு சேமிச்சு வைக்கணும்னா அதுக்கு ஒரு குதிரை அப்படின்னு ஒண்ணு இருக்கும். எல்லார் வீட்லயும் கிராமங்கள்ல குதிரைன்னு ஒண்ணு இருக்கும். ஒரு ஷேப்ல ஒரு ஊருக்கு தகுந்த மாதிரி அது ஒரு ஊர்ல பெட்டி மாதிரி இருக்கும், ஒரு ஊர்ல இப்படி பானை மாதிரி பெருசா இருக்கும், ஏதோ ஒண்ணு இருக்கும். அதுல மேல ஓப்பனிங் இருக்கும், கீழையும் ஒரு ஓப்பனிங் இருக்கும். இந்த அப்பப்போ நம்ம சமைக்கிறதுக்காக எடுக்கிறது கீழேந்து நெல் எடுத்து குத்தி புடைச்சு அரிசியாக்கி அந்த தேவைகளுக்கு எடுத்துக்கொள்வதுங்கிறது கீழேந்து எடுக்கிறது. புதுசா நெல் வந்தாச்சு அப்படின்னு சொன்னா அந்த நெல் எல்லாத்தையும் மேலேந்து கொட்டுறது கொஞ்சம் எடுத்து விதைக்கு எடுத்து வச்சிருவோம். விதை நெல்லுன்னு கொஞ்சம் எடுத்து வச்சிருவோம், இதுக்குள்ள கொஞ்சம் போட்டுருவோம். இந்த உதாரணத்தை சொல்லிதான் இந்த சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமி அப்படிங்கிறத விளக்குறது. பொதுவாக மேல இந்த உபயோகத்துக்கு எடுக்கிறோம் இல்லையா, இந்த சாப்பாட்டுக்குன்னு எடுக்கிறோம் இல்லையா, அது பிராரப்த கர்மம். ஏன்னா அது இப்ப நம்ம அது இது ஆயிட்டு இருக்கு, யூட்டிலைஸ் ஆயிட்டு. இப்ப நான் இப்ப எனக்கு இன்னைக்கு ஹெல்த் நல்லா இருக்குன்னா இன்னைக்கு என்னோட கர்மா நல்லா இருக்கு, யூட்டிலைஸ் ஆயிட்டு இருக்கு. என்னோட கர்மா இன்னைக்கு யூட்டிலைஸ் ஆயிட்டு. அதே மாதிரிதான் இந்த லைஃப் லாங்கா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இந்த உடல் இருக்கிற வரைக்கும் இந்த பிராரப்த கர்மா யூட்டிலைஸ் ஆயிட்டு இருக்கு. எப்படி அந்த கீழேந்து அந்த நெல்லை எடுத்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதுதான் பிராரப்த கர்மா யூட்டிலைசேஷன் அப்படின்னு அர்த்தம்.
உள்ள இருக்கு இல்லையா, அந்த நெற்குதிருக்குள்ள இருக்கே, அது அப்புறமா நமக்கு யூஸ் ஆகும். எப்பவுமே நமக்கு அதுல இருந்து தான் வருது, அதுல இருந்து தான் நம்ம வந்து பிராரப்தத்துக்கு எடுக்கிறோம். சோ அதுதான் வந்து ஸ்டோர் ஹவுஸ், அதுதான் சஞ்சிதம். சஞ்சிதம் அப்படின்னாலே சம் பிளஸ் சித்தம், நன்றாக சேர்த்து வைத்தது, சேர்த்து வைத்த மூட்டை அப்படிம்பார் சுவாமிஜி. நல்ல மூட்டைய சேர்த்து வச்சுட்டு இருக்குங்கப்பா, எல்லாரும் நம்ம சேர்த்து வச்சுட்டு இருக்கோம் அப்படி. அப்படியே அந்த சஞ்சிதம் அப்படிங்கறது அந்த அந்த குதிரைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற விஷயம். இந்த விதைக்க போடுறதுக்கு எடுத்து வைக்கிறோம்ல கொஞ்சம், அடுத்தது அடுத்த போகத்துக்கு வேண்டாமா, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டோம்னா என்ன பண்றது அதுக்கப்புறமா. அதனால அது வந்து ஆகாமி அப்படின்னு. இது வந்து ஒரு உதாரணத்துக்கு இப்படி சொன்னா ஈஸியா உங்களுக்கு எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்லுவார். அது சொல்லறதுக்கு விட்டு போச்சு, அதனால அதை சொல்லிடுறேன் இப்போன்னு சொன்னேன். இப்ப இந்த சஞ்சிதம் அப்படிங்கிறது புரிஞ்சிடுது இல்லையா. அடுத்தது பிராரப்தம். இப்ப பிராரப்தம் கர்ம அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க, அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ்க்கு என்ன பிராரப்தம் கர்ம கிமிதி சேத் அப்படின்னா, பிராரப்தம் கர்ம என்பது யாதெனில் அப்படின்னு நீ கேட்டியானாக்க அப்படின்னு அர்த்தம். நீ கேட்கலனாலும் நானே கொஸ்டின் ரைஸ் பண்ணி உனக்கு ஆன்சர் சொல்றேன்ப்பா அப்படின்னு. எவ்வளவு கருணை அந்த குருக்கு. அவர் சொல்ற, இதம் ஷரீரம் உற்பத்திய இஹ லோகே ஏவம் சுக துக்காதி பிரதம் எத் கர்ம தது பிராரப்தம். இதம் ஷரீரம் உற்பத்திய, இந்த உடலை தோற்றுவித்து, நல்லா கவனம் வச்சுக்கோங்க. நம்ம முன்னாடி ஸ்தூல சரீரம் கிம், அங்க என்ன பார்த்தோம், சத் கர்ம ஜன்யம். ஒரு டெக்ஸ்டுக்குள்ளேயே முன்னாடி என்ன படிச்சோம், அது எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறது கட்டாயமா நம்ம பார்க்கணும். அது பார்க்கணும்னா நமக்கு டெக்ஸ்ட் கொஞ்சமாவது அட்லீஸ்ட் அப்படியே பிரஷ் இருந்துட்டே இருக்கணும். டெய்லி ஒரு தடவை நீங்க இப்படியே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு டெய்லி ஒரு தடவை பாராயணம் பண்ணுன்னு சொல்லுங்க, நாங்க எத்தனைதான் பாராயணம் பண்ணுவோம் அப்படின்னு என்கிட்ட சண்டைக்கு யாரும் வரக்கூடாது. ஏன்னா எனக்கு புரியுறது, நல்லா புரியுறது. இட் இஸ் ஆல் டைம், டைம் ஒன்லி பைண்ட்ஸ் யூ ஆல் அப்படின்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் நம்ம நம்ம அதை அப்படி பார்த்து கொண்டே இருப்பது நம்மளுடைய டியூட்டி. அப்படி பார்த்தோம்னா தான் நமக்கு அந்த டெக்ஸ்ட் மறக்காம இருக்கும், டெக்ஸ்ட்ல படிச்சது மறக்காம இருக்கும். அதுக்காக வேண்டி நான் சொல்றேன். சத்கர்ம ஜன்யம்னு சொல்லியிருக்கா இல்லையா, அந்த சத்கர்ம ஜன்யம் அப்படிங்கிற இந்த இதம் சரீரம் உற்பத்திய, எப்படிப்பட்ட சரீரம் எனக்கு வரணும்னா அது என்னோட கர்மா டிசைட் பண்றது. ஆண் சரீரமா பெண் சரீரமா. சில பேரு அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, பையன் பிறந்துடுத்து அப்படின்னு சொன்னா அப்பாடி பையன் பிறந்திருக்கு, என் வம்ச விருத்திக்கு ஒரு வாரிசு கிடைச்சது. இந்த காலத்துல அதெல்லாம் சொன்னா அடிதான் விழும். ஏன் பொண்ணுன்னா உனக்கு ஆகாதா அப்படின்னு கேட்பாங்க. பொண்ணுக்கு என்ன சொல்லிடுவாங்க, ஆஹா மகாலட்சுமியே பிறந்திருக்கா, அம்பாலே பிறந்திருக்கா, நம்ம வீடு வந்து அப்படியே லட்சுமி கடாட்சம் பொங்குறது, பொண்ணுக்கும் சொல்றது உண்டு. ஆனா பையன் பிறக்கல அப்படின்னா பெரிய கஷ்டமா போயிடும் மனசுக்கு. ஆஹா எனக்கு பையன் இல்லையே, பையன் இல்லையே. அதெல்லாம் அந்த காலத்தினுடைய சிந்தனைகள் இருந்தது. அதுல எதுவும் தப்பு கிடையாது. அது எல்லாத்துக்கும் சாஸ்திர ரீதியான காரணங்கள்லாம் இருக்கு, இருந்தது, இப்பவும் இருக்கு. அதெல்லாம் சாஸ்திரம் எப்பவுமே வந்து சனாதனம் அதான். அது எப்பவுமே மாறவே மாறாது. அந்த காரணங்களும் மாறாது, அந்த விஷயங்களும் மாறாது. நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முறைகள் தான் மாறிக்கொண்டே வரும். அதனால அதை பத்தி ப்ராப்ளம் இல்லை. நமக்கு வந்து இப்ப அது பிரச்சனை கிடையாது. எது பையன் முக்கியமா பொண்ணு முக்கியமாங்கிறது இல்ல, அது இல்ல இப்ப ப்ராப்ளம். எதுக்கு நான் சொல்றேன்னா, எந்த விதமான உடல் வருது, அந்த உடல் எப்படிப்பட்டதாக இருக்கு. நான் மனுஷ சரீரத்தை பத்தி பேசும்போது ஔவையார் சொன்னது மாதிரி, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. எனக்கு பிடிச்சது அந்த ரெண்டு வார்த்தை தான். கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு சொன்னாலுமே கூட, அப்படி எந்த விதமான குற்றமும் இல்லாத ஒரு சரீரத்தை வைத்துக்கொண்டு எனக்கு படிக்கவே வேண்டாம், எனக்கு அறிவையே பெற வேண்டாம், நான் என் மனம் போன போக்கில் வாழ்வேன்னு சொன்னா அந்த மனித பிறவியினால என்ன பிரயோஜனம்? 5 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது இல்லையா. அந்த உடம்பு வந்து தானம் கூட பண்ண முடியாது, அவ்வளவு கெடுத்து வச்சிருப்பான். மனம் போன போன போக்கில உடம்பு போச்சு அப்படின்னா, சௌஹ்யஸ்ய பரிபந்தினோ அப்படிங்கிறார் பகவான். அது உன்னை இழுத்துட்டு கொண்டு போயிடுவப்பா. ராங் ரூட்ல இழுத்துட்டு போயிடும், டக 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 இழுத்துட்டு போயிடும். எப்படி வந்து ஒரு வாயுர்நாம மிமாம்பசீனர் இன்னொரு இடத்து, எப்படி வந்து காத்து இழுத்துன்னு போறதா அப்படி இழுத்துன்னு போறது டமால் டமால். நம்ம படி போகவே முடியறது இல்ல அப்படின்னா அது எப்படி அந்த சரீரம் நல்ல சரீரமா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், ஞானமும் கல்வியும் நயத்தல் அது. எனக்கு வேணும், எனக்கு படிக்கணும், எனக்கு அறிவை பெறணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அது இருக்கணும். நம்ம வீட்டுல குழந்தைகளுக்கு எல்லாம் சிலதுக்கு படிக்கிறதுக்கே பிடிக்காது.
அது பொழுதன்னைக்கும் விளையாட்டுலயே எண்ணம் இருக்கும். அப்ப அப்பா அம்மாக்கெல்லாம் பக்கு பக்குன்னு இருக்கும். ஐயோ இவன் எப்படி உருப்பட போறானோ தெரியலையே, இந்த பொண்ணு எப்படி படிச்சு உருப்பிடுமோ தெரியலையே அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஏன் காரணம் என்ன? படிக்கிறதுங்கிறது நம்மளுடைய கல்ச்சர்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஔவையார் அதை எழுதினான். ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிவு. அதுவும் வரணும். அதுவும் இருந்ததுனாதான் அந்த மனித பிறவி ஃபுல்ஃபில் ஆகுது. அப்போ இங்க சத்கர்ம ஜன்யம்ங்கிறதுக்காகவும் இந்த இதம் சரீரம் உற்பத்தியங்கிறதுக்காகவும் இந்த விஷயங்கள் சொல்றேன். கர்மத்தினால எனக்கு நல்ல சரீரம் கிடைக்கிறது. சரியான ஒரு உபயோகிக்கக்கூடிய சரீரம். நல்ல சரீரம் சொன்ன உடனே ஜாதி மதத்துக்குள்ள போகாதீங்க. அதை நான் வச்சு சொல்றதே கிடையாது. ஆக்டிவ் பாடி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். எந்த ஜாதியில பிறந்திருந்தாலும் அவன் முக்தன் தான். அவனுக்கு பக்தனே கிடையாது அப்படிங்கிறதுதான் இங்க சத்தியம். எந்த ஜாதியில பிறந்திருந்தாலும் அவன் முக்தன் தான். பக்தனுக்கு பக்தன்கிறதே ஒண்ணு கிடையாது. புரிஞ்சுக்கிறது தான். நான் முக்தன்னு புரிஞ்சுக்கிறது தான் லேட் ஆகுதே தவிர்த்து அது எப்பவுமே முக்தனாத்தான் இருக்கு பிரம்மஸ்வரூப். இப்ப எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, நல்ல சரீரம் அப்படிங்கிறது இட் டசன்ட் டிபெண்ட் அப்பான் விச் காஸ்ட் ஆர் விச் ரிலிஜியன். அந்த சரீரம் ஆக்டிவா இருந்து இந்த நான் சொன்னது மாதிரி ஞானமும் கல்வியும் நயத்தல் இருந்தது அப்படின்னாலே அது நல்ல சரீரம் தான். இப்ப என்ன சொன்னார்? இதம் சரீரம் உற்பத்திய, இந்த உடலை தோற்றுவித்து, எது பிராரப்த கர்மத்தினாலதான் இந்த உடலானது இப்படி இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இகலோகே, இவ்வுலகில், ஏவம் சுகதுக்காதி பிரதம், எதுக்காக எனக்கு இந்த சரீரம் கொடுத்தது? அந்த பழையபடி ஸ்தூல சரீரம் கிம் அங்க போகணும். அங்க என்ன போட்டிருக்கு? சுகதுக்காதி போக ஆயத்தனம், அது இருப்பிடமாக இருக்கிறது. அங்கதான் இங்க கனெக்ட் பண்றது. அந்த பிராரப்த கர்மத்தினாலதான் எனக்கு இந்த மாதிரியான இன்ப துன்பங்கள், ஏற்கனவே ரெஜிஸ்டர்டு இன்ப துன்பங்கள் நம்மளோட பிராரப்த கர்மத்துல இருக்கு. நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாட்சின். புரிஞ்சுக்கிட்டே இப்ப புரியறது இன்னும் நல்லா. அப்பவே நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், நிறைய நம்ம அதை பத்தி யோசிச்சோம். இப்ப இன்னும் நல்லாவே புரியும். ஏற்கனவே நான் செய்த கர்ம வினைகள் எனக்கு இத்தனை சுகம் இத்தனை துக்கம்னு எனக்கு ஏற்கனவே டிசைடட். வெளியில கூடிய அந்த வெளியில வந்திருக்கக்கூடிய அந்த கர்ம பலன் இருக்கே, அதுதான் எனக்கு இப்போ வேலையை பண்ணி கொண்டிருக்கு. எனக்கு இப்ப முட்டு வலி வந்தாலும் சரி, கை வலி வந்தாலும் சரி, கால் வலி வந்தாலும் சரி, சஞ்சிதத்திலேந்து எடுக்கப்பட்ட பிராரப்தம் வேலை பண்ணி கொண்டிருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்தது என்ன சொல்ற? எத் கர்ம தத்து பிராரப்தம். எந்த கர்மத்தினால் இந்த உடல் தோற்றுவிக்கப்பட்டதோ, இந்த உலகத்தில் நான் இன்ப துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனோ அந்த கர்மம் தான் பிராரப்தம் என்று அழைக்கப்படுகிறது. போகேன நஷ்டம் பவதி, அதையும் சேர்த்து சொல்லிடுறார். எப்படிப்பா பிராரப்தத்தை தீக்கிறது அப்படின்னா, போகத்தினால் மட்டும்தான் அது தீரும். போகாத பிராரப்த கர்மனா போகாதேவ க்ஷய இதி. பிராரப்த கர்மமானது போகத்தினால் மட்டும், புசித்தன்றோ நசித்தேகும் அப்படின்பர் கைவல்ய நவனிதர். நீ அதை அனுபவிச்சு மட்டும்தான் தீக்கணும். வேற யார்கிட்டயும் நான் டிரான்ஸ்ஃபர் எல்லாம் பண்ண முடியாது. என்னோடத கொஞ்சம் நீ வச்சுக்கிறிய அப்படின்லாம் கொடுக்க முடியாது. எனக்கு இப்ப ஒரு ஜோசிக்காரர் சொல்லியிருக்காரு, 2 மாசம் கழிச்சு பயங்கரமா துக்கம் வரப்போகுது, நான் வேணா உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணட்டுமான்னு யார்ட்டையும் கேட்க முடியாது. இல்ல சந்தோஷம் வரப்போறது, அதை வேணா நீ எடுத்துக்கிறியான்னு அதையும் யாருக்கும் கொடுக்க முடியாது. சோ பிராரப்த கர்மம் அப்படிங்கிறது நிச்சயமாக நாம் அனுபவித்து மட்டும்தான் தீர்க்கணும். எதன் மூலமாக அனுபவிப்போம்? இந்த ஸ்தூல தேகத்தின் மூலமாகத்தான் நாம. அதனாலதான் போக ஆயத்தனம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஜென்மா மரணம் இது ரெண்டும் யாருக்கு? தேக தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திகி. யாருக்கு அந்த பிராப்தி? இந்த உயிருக்கு, உடலுக்கு. இந்த உடல் தான் மாற்றங்களை சந்திக்கிறது. அது கௌமாரமா இருக்கு, அப்புறம் யௌவனமா இருக்கு, அப்புறம் ஜரா வந்துடுறது, அப்புறமா நஷ்யதி, அது வீணா போயிடுறது. இது வீணா போனதுக்கு அப்புறம் இந்த உயிர் என்ன பண்றது? பழையபடி இந்த பிராரப்தம் எது வெளிப்படுறதோ அதுல இருந்து அதன் மூலமாக ஒரு உடலை எடுத்துக்கொண்டு அங்க மறுபடியும் தன்னோட வேலைகளை அது பாக்குது. அப்ப சூக்ஷ்ம சரீரம்ங்கிறதுக்கு ஞானம் பெறும் வரைக்கும் சூக்ஷ்ம சரீரம் அப்படியேதான் இருக்கும். அது அந்த மூட்டை என்ன ஆகும் அப்படின்னா, சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது என்ன? இப்பதான் படிச்சிருக்கோம் நம்ம. 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 பிராணன், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இப்ப குவிஸ் எல்லாம் வேற வச்சு நம்ம அதெல்லாம் இது பண்ணிருக்கோம். அதனால ஞாபகம் இருக்கணும் எல்லாருக்கும். பை டிஃபால்ட் இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். இந்த சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது இருக்கு இல்லையா, திஸ் வில் கீப் டிராவலிங். இந்த சூக்ஷ்ம சரீரத்திற்கு ஆதாரமா இருக்கிறது எதுன்னா காரண சரீரம்.
இந்த காரண சரீரத்துல இருக்கிறது என்ன அப்படின்னா, அகம் கிமபி ந ஜானாமி அப்படின்னு பார்த்தோம். காரண சரீரம் கிம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. எனக்கு எதுவுமே தெரியாது என்று இருக்கக்கூடிய அஜ்ஞான நிலை. அந்த அஜ்ஞானம் அப்படிங்கிறது, அறியாமை என்பதுதான் அத்தனை அனர்த்தங்களுக்கும் காரணமா இருக்கு. சூக்ஷ்ம சரீரத்து இருக்கிறதுக்கும் சரி, அதனால ஸ்தூல சரீரம் வர்றதுக்கும் சரி. என்ன அஜ்ஞானம்? நான் யாருங்கிற அஜ்ஞானம். நான் யாருங்கிற ஞானம் எனக்கு எப்ப கிடைக்கிறதோ அப்பொழுதுதான் இந்த ஸ்தூல சரீரம் காரண சரீரம் இரண்டுமே காணாம போகும். உலையிருள் புரண்ட நீர் போல் விபு ஆவர் அப்படின்னு கைவல்ய நவநீதத்துல வரும். அந்த மாதிரி அது காணாம போகும்போது அப்படி காணாம போறது அப்படிங்கிறது தான் அந்த விதேக முக்தியை சொல்லக்கூடிய. ஆனா ஜீவன் இருக்கிற வரைக்கும் இந்த சூக்ஷ்ம சரீரம் வேணுமா வேண்டாமா? ஜீவன் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா வேணும். இப்ப ஜீவன் முக்தனாக இருக்கும் வரைக்கும், நமக்கு உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த ஞானேந்திரிய கர்மேந்திரிய வியாபாரங்கள் எல்லாம் நடக்கத்தானே வேணும். அதெல்லாம் இருந்து கொண்டே இருக்கும். பிராரப்த கர்மம் என்ன பண்றதுன்னா, என்னுடைய சரீரம் எனக்கு இதனால் தான் உற்பத்தி ஆகுது. முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, பிராரப்த கர்மத்தால் தான் எனக்கு இந்த சரீரம் கிடைத்திருக்கிறது. பிராரப்த கர்மத்தினால் தான் நான் இகலோகத்தில் சுகதுக்கங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த பிராரப்த கர்மத்தில் நான் கர்மத்தினால் நான் அனுபவிக்கக்கூடிய சுகதுக்கம் என்பது கண்டிப்பாக நான் செய்து அனுபவித்துத்தான் தீர வேண்டும். அது அனுபவித்தால் மட்டும்தான் தீரும். வேற எதனாலையும் அது தீராது. நான் எத்தனையோ ஜென்மாந்திரத்துல சேர்த்து வச்ச சஞ்சித்தத்துல இருந்து வந்தது இது. அதனால நான் இது ஜஸ்ட் லைக் தட் இது போயிடாது. அப்படிங்கிற பிராரப்த கர்மம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதனாலதான் நமக்கு ஜீவன் முக்தி சுகமே கிடைக்கிறது. ரொம்ப டெக்னிக்கலா சொல்ல போனா, நான் ஜீவன் முக்தன், எனக்கு எதுவுமே என்ன பாதிக்கிறது கிடையாது, நான் தூய உணர்வு, இங்க இருக்கிறது எல்லாமே மித்யாதான் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவோடு கூட நான் வாழணும் அப்படின்னா அதுக்கே எனக்கு பிராரப்த கர்மம் வேண்டாம். அதனால பிராரப்த கர்மம் என்பது கண்டிப்பாக நாம அனுபவித்துத்தான் தீரும். அப்படிங்கிறது பிரகர்ஷேன ஆரப்தம் கர்ம பிராரப்தம் அப்படின்னு சொல்லுவார் சுவாமி. நன்றாக அது ஆரம்பிக்கப்பட்டது. எப்ப அம்மா வயிற்றுக்குள்ள வந்தோமோ அப்பையிலேருந்து ஆரம்பிச்சாச்சு. அப்பையிலேருந்து நமக்கு டிசைட் ஆயிடுது, உனக்கு இத்தனை சுகம் இருக்கு, இத்தனை துக்கம் இருக்கு, இதெல்லாம் நீ இந்த ஜென்மால அனுபவிச்சாகணும். அதுல இருந்து நான் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சரி, ஞானிக்கு பிராரப்த கர்மம் இருக்கிறதா? இது ஒரு கேள்வி வரும் தானே நமக்கு. ஞானிக்கு பிராரப்த கர்மம் அப்படிங்கிறது உண்டா கிடையாதா அப்படின்னு கேட்டா, சரீரம் இருக்கிறதுனால ஞானிக்கு பிராரப்த கர்மம் அப்படிங்கிறது உலகத்தினுடைய திருஷ்டியில பிராரப்த கர்மம்ங்கிறது இருக்கிறதாக இருக்கும். உலகம் பார்க்கும் பொழுது ஐயோ பாவம், ஜுரமா அவர் மகா ஞானி, ஆனா படுத்துட்டு இருக்கார், அவருக்கு கையில இதுவான் கட்டியும், பாவம் வலியில துடிக்கிறார். அவர் துடிக்கிறதா நம்ம கிட்ட சொல்ல மாட்டார். ஆனா நமக்கு அப்படி வந்தா துடிப்போம்ல. அதனால அதை தூக்கி அவர் மேல வச்சு அவர் துடிக்கிறார், அவர் கஷ்டப்படுறார், அவர் நடுங்கிறார், எல்லாம் நாம சொல்லுவோம். உலகத்தின் பார்வையில் ஞானிக்கு பிராரப்த கர்மம் என்பது இருக்கிறது. சாஸ்திர திருஷ்டியில கூட அந்த பிராரப்த கர்மம் அனுபவித்துத்தான் தீரும் அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கு. இப்பதான் பார்த்தோம், போகாதேவ நஷ்யதி அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா ஞானிக்குன்னு ஒரு கோணம் இருக்குமா இல்லையா? இங்க ரொம்ப சட்டில், இதை நீங்க நல்லா கவனிக்கணும். ஞானிக்குன்னு ஒரு கோணம் இருக்கும்ல, நான் என்னுடைய பிராரப்த கர்மமானது என்னை பாதிக்கிறதா இல்லையா அப்படிங்கறத ஞானி எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, ஆக்சுவலி டெக்னிக்கலி ஸ்பீக்கிங், ஞானம் ஏற்பட்ட உடனே, ஞானத்தை பெற்ற உடனே, ஏற்பட்டன்னு சொல்லக்கூடாது, ஞானத்தை பெற்ற உடனே அத்தனை விதமான கர்மங்களும் அழிந்து விடுகின்றன அப்படிங்கிறது சாஸ்திரம். எல்லா கர்மங்களுமே அழிந்து விடுகின்றன அப்படின்னு. அப்ப ஞானிக்கு ஆனா பிராரப்தம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த பிராரப்த கர்மம் ஞானியின் கோணத்தில் அவரை பாதிக்காத கர்மமாக அது இருக்கும். ஞானிக்கு இருக்கக்கூடிய இந்த கர்மாவை எப்படி அனுபவிக்கிறோம் நீங்க சொல்லுங்களேன். ஒரு சுக துக்கத்தை எப்படி அனுபவிக்கிறோம்? நான்கிற உணர்வு இருந்தா தான் எனக்கு சுகம் எனக்கு துக்கம்ங்கிற எண்ணம் வரும். இந்த நான்கிற உணர்வு அகங்காரம் அப்படிங்கிற இடத்துல இருந்ததுன்னா தான் என்னுடைய அப்படிங்கிறது வரும். யான் எனதுங்கிறது எவ்வளவு அவைலபிளா இருக்கோ அவ்வளவுதான் அந்த சுக துக்கம் நம்மளை பாதிக்க முடியும். டெக்னிக்கலி அந்த நான்கிறதே அவர் ஷிஃப்ட் பண்ணிட்டார். நான்கிறத இந்த அகங்காரத்திலிருந்து தூக்கி தூய உணர்வுல ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டார். இப்ப இந்த அகங்காரம் எப்படி இருக்குன்னா, அகங்காரம் இருக்கு எதுக்குன்னா, என் பல்ல தேய்க்கணும்,
நான் குளிக்கணும், நான் சாப்பிடணும், இப்படி சரீர யாத்திரைக்குள்ள கர்மங்களுக்கான நான் தான் இருக்கே தவிர்த்து வேற நான் இல்ல. அந்த அதிகப்படியான நான் இல்ல. அதனால அகங்காரத்துக்கு பேர் என்னன்னா பாதித அகங்காரம்னு பேர். இந்த அகங்காரம், ஞானிக்கு இருக்கிற அகங்காரத்துக்கு பேர் பாதித அகங்காரம். அது பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது 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 அத வந்து டிஃபேஸ் பண்ணியாச்சு. அந்த அகங்காரத்தை கம்ப்ளீட்டா டிஃபேஸ் பண்ணியாச்சு. அப்படி இருக்கக்கூடிய அந்த அகங்காரம் இருக்கிறதுனால அவருக்கு இது சுகமா இது துக்கமா அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸ் கூட அவரால வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் ஞானியினுடைய மனநிலையாக இருக்கும். அப்ப ஞானியை பொறுத்தின வரைக்கும் பகவான் என்ன சொல்றார், நீ கர்மா வந்து கர்மயோகமா பண்ணணும். சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபம் ஜெயா ஜெயம். நீ எப்படி பண்ணணும்பா, செயல் புரியணும்னா செயல் புரிஞ்சுதான் ஆகணுங்கிறாரு. செயல் புரியாம இருக்கவே முடியாது. ஆனா செயல் எப்படி பண்ணுவேன்? நீ வெற்றியோ தோல்வியோ லாபமோ நஷ்டமோ எல்லாவற்றையும் சுகமோ துக்கமோ எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார். இதனால துக்கேஷ் அனுத்விக்னவனாக சுகேஷு விகத ஸ்பிருகா வீத ராக பய குரோதக. அப்படி இருக்க ஞானிங்கிறவன் யார்? அதுதான் ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணம் தான் ஞானி. இந்த ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணத்துல எப்படி இருப்பான்னு போட்டிருக்குல்ல. அப்ப ஞானியின் கோணத்தில் அவனுக்கு பிராரப்த கர்மம் என்பது ஒரு ஃபியூஸ் போன பல்பு மாதிரி. அது இருக்கு, பல்பு இருக்கு, கரண்ட்டும் இருக்கு. ஆனா அவருக்கு மட்டும் எரியவே எரியாது, பல்பே எரியாது. ஏன்னா கரண்ட் இருக்கு, இல்லைன்னே சொல்றது. அந்த கரண்ட் பிலமெண்ட் எல்லாம் போயிடுச்சு. இனிமே அதுக்கு ஒன்றும் வேல்யூவே கிடையாது. ஏன்னா இந்த உலகம் எனக்கு ஒரு மித்தியாவாயிடுச்சு. நான் இந்த உலகத்துக்கான வேல்யூவை கம்ப்ளீட்டா எரடிகேட் பண்ணிட்டேன் என்னோட மைண்ட்ல இருந்து. எனக்கு கிடையவே கிடையாது. நீ என்ன வேணா பண்ண, நீ என்ன சரி இல்ல அடி, இல்ல உத, இல்ல குத்து, இல்ல துப்பு, இல்லைன்னா புகழ் மாலையை போடு, என்ன வேணா பண்ண நீ. எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. நான் அதுக்காக நான் வந்து ரொம்ப ஆஹா ஓஹோன்னு குதிக்கவும் மாட்டேன். நான் இல்லைன்னா ஓஹோன்னு படுத்துன்றவும் மாட்டேன். என்ன ஒரு பைய கூட கவனிக்கல பாத்தீங்களா அப்படின்லாம் நான் வந்து போய் புலம்பிட்டு கொண்டு இருக்க மாட்டேன். அந்த மாதிரி ஞானி பிராரப்தத்தை அனுபவிக்கிறார்ல, எதனாலையுமே பாதிக்கப்படாமல் அனுபவிப்பதுதான் ஜீவன். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றது உண்டு சாஸ்திரத்துல. இந்த ஞானம் வந்த பிறகு 3 கர்மங்களும் டப்புன்னு போயிடுங்கிறீங்களே எப்படிங்க அப்படின்னா, தசரதர் வந்து தன்னுடைய பிராணனை விட்ட பிறகு 3 மனைவிமார்களில் யார் முதலில் இந்த இந்த விதவை கோலத்தை யார் பூண்டார்கள் அப்படின்னு கேட்டாக்க என்ன சொல்றது? போயிட்டாருன்னா மொத்தமா 3 பேருக்கும் அட் எ டைம் தானே. அப்படிதான் சொல்றது சாஸ்திரம். என்ன சொல்றதுன்னா அதைத்தான் உதாரணமா சொல்றது சாஸ்திரம். அது மாதிரி இந்த ஞானத்தை பெற்ற உடனே இந்த 3 கர்மாவும் அவருக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அபிமானம்ங்கிறதே போயிடுது. நான் யாருங்கிறதுல ஒரு ஒரு பேரடிம் ஷிஃப்ட் ஏற்பட்டாச்சு. நான் யாருன்னு இத்தனை நாளா நான் ஒரு குப்பை மாதிரி நினைச்சுட்டு இருக்கேன். நான் தூய உணர்வு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்ப தூய உணர்வுக்கு என்னெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கோ அதுதான் என்னோட ஆட்ரிபியூட்ஸ் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் இந்த லிமிட்டடா இருக்கக்கூடிய இந்த ஜீவனா நினைச்சுட்டு நான் இத்தனை துக்கத்தையும் சுகத்தையும் இழுத்து போட்டுண்டு வேலையில போறவாட நான் தூக்கி மடியில விட்டுண்டு கொடையுதே நியாயம் சொல்லணும் நான் அப்படின்னு இந்த ஞானியினுடைய கம்ப்ளீட் ஷிஃப்ட் ஆனது நடக்கிறது. செயல் புரிந்து கொண்டிருக்கும் போதே கூட கர்மன் அகர்மய பஷ்யேத் அகர்மணிச்ச கர்மயக. அது அந்த ஸ்லோகத்துல கடைசி வார்த்தை என்னன்னா கிருத்ன கர்ம கிருத்து, ரொம்ப முக்கியம். அதுதான் அங்க அவன்தான் செய்யும் செய்கை செய்து முடித்தவன். கர்மன் யகர்ம பஷ்யேத் அகர்மணிச்ச கர்மயக ச புத்திமான் மனுஷ்யேஷு. மனிதர்களிலேயே சிறந்த புத்திமானாக அவனே இருக்கிறான். ஏன் என்றால் அவன் செய்யும் செய்கை செய்து முடித்தவன். அந்த செய்யும் செய்கை செய்து முடிப்பது என்பது புருஷார்த்தத்தை அடைவது. அப்ப ஞானியை பொறுத்தின வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஞானியினுடைய கோணத்தில் சுகதுக்கம்ங்கிறதே கிடையாது. இது பாக்குறவங்களோட கோணத்துலதான் ஐயோ பாவங்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், ஐயோ அவருக்கு ரொம்ப இதுவா இருக்கும், அவர் அப்படி கஷ்டப்படுறாரு, இவர் இப்படி கஷ்டப்படுறாரு அப்படிங்கறதெல்லாம் இங்கேருந்து எதிர்க்க இருந்து பார்க்கவங்களுடைய கோணத்துல 1000 விஷயங்கள் இருக்கும். அவர்களுடைய மனோ வியாபாரங்களுக்கு தகுந்த மாதிரி, அவர்களுடைய மனதின் முதிர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அவர்கள் ஞானியை எடை போட்டு கொண்டிருப்பார்கள். அது கூட அவர் கவலைப்பட மாட்டார். சில சமயம் ஞானி போய் யார்கிட்டயாவது வந்து சத்தமா பேசுறத நம்ம பார்ப்போமா இருக்கும். என்ன இவர் ஞானிங்கிறாரு இப்படி சத்தம் போடுறாரு அப்படின்னு அவர் ஏதோ ரோல் பிளே பண்ணி கொண்டிருப்பாரு அந்த இடத்துல.
அவருக்கு ஏதோ ஒரு ரோல் பிளே இருக்கும், அந்த ரோல் பிளே பண்ணி அதுல அவருக்கு கிஞ்சிட்டும் ஒட்டாது. தாமரை இலை தண்ணீர் போல் ஜெகத்துடன் கூடி வாழ்வார். ஜீவன் முக்தி லட்சணம் கைவல்ய நவநீதம். தாமரை இலை தண்ணீர் போல் ஜெகத்துடன் கூடி வாழ்வார். எல்லாரோடைய நல்ல ஜாலியா பேசிட்டு இருப்பார், எல்லாரையும் சத்தமும் போட்டு இருப்பார். ரோல் பிளேஸ் என்னவோ அதை பண்ணி கொண்டிருப்பார். பாமரர் என காண்பிப்பார், பண்டிதர் திறமை காட்டார், ஊவருமாவார் உள்ளத்து உவகையால் ஜீவன் முக்தர். அதனால இந்த ஞானிய வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணி, ஓ இவர் இப்படித்தான் போல இருக்கு அப்படின்னு நாம ஜட்ஜ் பண்ற வேலையை முதல்ல விட்டுடணும். we cannot do it, we are not equipped to do it. சுவாமிஜி ரொம்ப போல்டா சொல்லுவார் ஒரு விஷயத்த. ஒரு ஞானிய இன்னொரு ஞானியாலதான் புரிஞ்சுக்க முடியும். ஜட்ஜ்மெண்ட் ஒருத்தர் சொல்றானாலே அவன் அஜ்ஞானிதான் அர்த்தம். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் எந்த இடத்துல இருந்து சொல்ல முடியும்? அகங்காரத்துல இருந்துதான் ஜட்ஜ்மெண்டே வருது. எப்ப எனக்கு அகங்காரம் வேலை செய்யறதோ அப்ப நான் அஜ்ஞானி ஆயிடுறேன். பாதித்த அகங்காரத்தோடு தான் ஞானி இருக்கிறாருங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஞானிய புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அப்ப அந்த அபிமானமே இல்லாத அந்த ஞானிக்கு அவருடைய கோணத்தில் இது கிடையாது. எது கிடையாது? ஒரு கர்மாவும் கிடையாது. பிராரப்த கர்மாவே கூட அது நடந்து கொண்டே இருக்கும்போது கூட அவருக்கு அது பாதிக்காது. நம்ம கர்மா பாதிக்கிறதுங்கிறது எப்படி? சுகதுக்க அனுபவத்தினாலதான். சுகதுக்க அனுபவம் என்னை பாதிக்கிற வரைக்கும் தான் அந்த கர்மா என்ன அஃபெக்ட் பண்ணும். சுகதுக்க அனுபவம் என்னை பாதிக்க, சுகம் இருக்கலாம் துக்கமும் இருக்கலாம், ரெண்டுமே பாதிக்காது. துக்கேஷ் அனுத்விக்னமனாக மறந்துடாதீங்க அந்த ஸ்லோகத்தை. அப்ப கர்மா எப்படிதான்ப்பா அழியும் அப்படின்னு கேட்டா, சஞ்சிதம் கர்ம பிரம்மைவாகமிதி நிச்சயாத்ம ஞானேன நஷ்யதி அப்படிங்கிற. சஞ்சிதம் கர்ம எப்படி போகும் அப்படின்னு கேட்டா, நான் தான் பிரம்மம் அப்படிங்கிற அந்த அறிவு ஏற்படும் பொழுது அந்த அறிவினால் அந்த சஞ்சித கர்மமானது நஷ்யமாகிறது. அப்போ அந்த சஞ்சித கர்மம் போகிறதுக்கு ஒரே குவாலிபிகேஷன் என்ன? நான் தூய உணர்வு அப்படிங்கிற அறிவு. அது மாத்திரம்தான். நான் அதை பெறணும். நான் தூய அப்படின்னா நான் வந்து எங்கேயோ ஒரு புக்ல படிச்சுட்டேங்க, அதனால நினைப்பேன் நான் தூய உணர்வு. ஆமா, நான் தூய உணர்வு. அகாடமிக் நான் தூய உணர்வு will not remove the சஞ்சித கர்மா. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அகாடமிக்கா நான் தூய உணர்வுன்னு புரிஞ்சுட்டேன். நான் எனக்கு தெரியும் எல்லாம். அப்படி இல்லை. அந்த நான் தூய உணர்வுங்கிறது ஐயம் திரிவு இல்லாத ஒரு அறிவாக என்னுள் அது இறங்கி இருக்க வேண்டும். எப்பவுமே இருக்கணும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சஞ்சித கர்மங்கள் பூரா எனக்கு அது நீங்கி விடுகிறது. ஆகாமி கர்மம் எப்படி அழியும் அப்படின்னா, இந்த ஒரே செகண்ட், ஆகாமி சஞ்சிதம் கர்ம பிரம்மைவாகமதி நிச்சயாத்மக ஞானேன நஷ்யதி. அது ஒண்ணு. ஆகாமி கர்மம் எப்படி அழியும் அப்படின்னு கேட்டா, ஆகாமி கர்ம அப்படி ஞானேன நஷ்யதி. ஞானத்தினால்தான் ஆகாமி கர்மமும் அழிகிறது. எந்த ஞானத்தினால்? நாம் தூய உணர்வு அப்படிங்கிற ஞானத்தினால்தான் ஆகாமி கர்மமும் அழிகிறது. இப்போ நம்ம பிராரப்தத்துக்கு திரும்ப வரும். சாஸ்திரமே பிராரப்தத்துக்கு மறுபடியும் வரும். அப்ப உங்களுக்கு நான் இன்னொரு கோணத்துல எப்படி பிராரப்தம் போறது அப்படிங்கறதையும் சொல்லுவேன். ஒரு கோணம் சொல்லியிருக்கேன். என்ன கோணம்? ஞானியின் கோணம் சொல்லியிருக்கேன். மற்றவர்களை பொறுத்தவரை பிராரப்த கர்மம் வேலை செய்கிறதுன்னு அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனா ஞானியை பொறுத்தவரை பிராரப்த கர்மம் அவரை அஃபெக்ட் பண்றது இல்லைங்கிற ஒரு கோணம் சொல்லியிருக்கேன். சாஸ்திரம் அடுத்த கோணத்தை நமக்கு இப்போ சொல்லும். ஆகாமி கர்மம் ஆகாமி கர்மம் எப்படி போறது, வருவினை அப்படிங்கிறது எப்படி போறது அப்படின்னா, அதுவும் ஞானத்தால் தான் அழியும். மேலும் கிஞ்ச ஆகாமி கர்மானா ஞானினா நளினி தனகத ஜலவத்து சம்பந்தோ நாஸ்தி. இதுதான் நான் இப்ப சொன்னேன். அவர் பிராரப்தத்துக்கே அப்படிதான் இருப்பார். ஆக்சுவலா சாஸ்திரம் என்ன சொல்றது? ஆகாமி கர்மத்தை பொறுத்த வரைக்கும் அது தாமரை இலை தண்ணீர் போல் ஞானிக்கு ஒட்டாமல் இருக்கும். அதாவது அது ஞானி கிட்ட ஒட்டாது. ஏன்னா ஞானியா இருக்கிறதுனால அவருக்கு இந்த ஆகாமி கர்மம் என்பது ஒட்டாது. வருவினை என்பது ஞானியை பாதிக்காது. பகவான் இதுல கீதையில என்ன சொல்றார்? எதைகாம்சி சமித்தோக்னிர் பஸ்மசாத் குருதேர்ஜுன ஞானாக்னி சர்வ கர்மாணி. அண்டர்லைன் த வேர்ட் சர்வ கர்மாணி. இதுல இருந்தே நமக்கு என்ன தெரியுது? எல்லா கர்மாவுமே ஞானியை பொறுத்தின வரைக்கும் 0 ஆயிடும். பஸ்மசாத் குருதே ததா. அதத்தான் இங்க 2ஆ பிரிச்சு போட்டிருக்கு.
இது ஆக சஞ்சிதம் போயிடும், அப்புறம் ஆகாமி போயிடும். கொஞ்சம் ஒன்னொன்னா பிரிச்சு பிரிச்சு சொல்றார். இதத்தான் ஆண்டாளும் பாடினான்னு முன்னாடி சொன்னேன். போய பிழையும் பூதருவான் நின்றனவும். இந்த கர்ம பலன் அப்படிங்கிறது எப்ப வரும்னு நமக்கு தெரியாது. எனக்கு எப்ப கர்ம பலன் வேலை செய்யும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. எப்ப வேணா வேலை செய்யும். அதனாலதான் பகவான் சொன்னார், ககனா கர்மணோ கதிகி. அப்ப அந்த கர்மத்தினுடைய கதி இருக்கே, கதினா அதை பார்த்து இன் விச் இட் ஆக்ட்ஸ், அது தெரியவே தெரியாதப்பா. அது எப்படி வேணா வேலை செய்யும். நம்ம பார்த்திருக்கோம், எத்தனையோ பெரிய மகான்கள் எல்லாம் காராகிரக வாசங்கள் எல்லாம் அனுபவிக்கிறது எதனால? பியோர் கர்மா, வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம பார்வையில அவர்களுடைய காராகிரக வாசத்தை பார்த்து நமக்கு ஐயோ பாவம் இவங்க போயிட்டு மாட்டின்ட்டாங்களே அப்படின்னு இருக்கும். அவர்களை பொறுத்த வரைக்கும் அது 4 செவரு. அந்த 4 செவருக்கு அவர்களுக்கு வெளியில இருந்தாலும் வேல்யூ இல்லை, உள்ள இருந்தாலும் வேல்யூ இல்லை. எல்லா இடமும் அவர்களுக்கு ஒன்றுதான். இப்படித்தான் ஞானியினுடைய மனநிலை இருக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம். அதுதான் நான் சொன்னேன், அப்படிதான் இருக்கா, நிஜமாவே இருக்கா அப்படிங்கிற கேள்வியில நமக்கு தேவையில்லை. சாஸ்திரம் என்ன சொல்லி இருக்கு, தட் இஸ் வாட் வி ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் டு நோ அபவுட். அதனால சாஸ்திரத்தின் கோணத்தில் ஞானியினுடைய மனநிலை இப்படித்தான் இருக்கிறது. நாம வேணா நமக்கு போட்டுக்கலாம், நமக்கு அந்த மனநிலை வந்துருத்தா, அப்பாடி வந்துருத்தப்பா, அப்பவும் கூட நான் ஞானி அப்படின்னு ஒரு ஒரு துடி எண்ணம் வந்துடுதுன்னா அகங்காரம் வந்துடுதுன்னு. இந்த அகங்காரத்தை வேற இருக்கிறது தான் முக்கியமான விஷயமே. அது இல்லைன்னா அகங்காரம் துணுண்டு வந்தா கூட எல்லாமே கொலாசல் வேஸ்டா போயிடும். ஏன்னா யான் எனது எனும் செருக்கறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும். நீங்க அந்த இடத்துல அவர் 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 வந்து எவ்வளவு புட்சாலியா இருந்தா செருக்கறுப்பான்னு போட்டார். அந்த அறுப்பான் அப்படின்னு போட்டாலே அறுத்தான்னாக்க அறுத்தான்னாக்க அவனுக்கு அறுக்கிறது அவ்வளவு கஷ்டம்னு அர்த்தம். அவன் அறுத்துட்டான்னா சரி, ஓகே, அவன் வானோர்க்கும் உயர்ந்த உலகம். அப்ப தட் இஸ் சோ டிஃபிகல்ட்ங்கிறத அந்த இடத்துல போடுறாரு. அத ஒரு சின்ன வார்த்தையில சின்ன எழுத்துல காமிச்சிடுவாரு வள்ளுவர். வள்ளுவர் கிட்ட நம்ம வந்து ரொம்ப நுணுக்கங்கள் வந்து நிறைய பார்க்க முடியும். அதனால நீ செருக்கு அறுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல, நீ அறுத்தியானா நீ வானோர்க்கும் உயர்ந்த உலகம் போகும். யூ டிசைட். அதனால முதல்லயே சொன்னேன், கிளாஸ் ஆரம்பிக்கிறச்சே சொன்னேன், we should take responsibility of our own life. வேணுமா வேண்டாமா இன்னொரு தாயின் மடி, இல்ல இல்ல எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, இன்னொரு லல்லபி கேட்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா வா, தாராளமா வா, யாரு வேண்டாங்கிறா. சாஸ்திரம் அதை தடை பண்றதே கிடையாது. வா, எத்தனை வேணுமா வா, ஆனா ஏதாவது ஒரு ஜென்மால புரிஞ்சுப்ப. அதுதான் இங்க வந்து பரம காருண்யம், பகவானுடைய பரம காருண்யம்ங்கிறது அப்படித்தான் இருக்கு. அதனால இப்ப அடுத்தது என்ன கேட்கிறாரு அப்படின்னா, சஞ்சிதம் பார்த்தோம், ஆகாமி கர்மம் இல்லையா, ஆகாமி ஆகாமி கர்மத்துக்கு அவருக்கு நளினி ஜலவத்து அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது என்ன என்ன கேட்க போறார் அப்படின்னாக்க, கிஞ்ச ஏ ஞானினாம் ஸ்துவந்தி. இந்த இந்த போர்ஷனை மட்டும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல டீல் பண்ணலாம். ஏன்னா இந்த போர்ஷன் என்ன சொல்ல போறது அப்படின்னு சொன்னா, இப்ப ஞானிக்கு பிராரப்த கர்மத்தினால ஞானி அஃபெக்ட் ஆகல அப்படின்னா கூட டெக்னிக்கலி பிராரப்த கர்மம் இருக்கா இல்லையா, யூ டெல் மீ பிராக்டிகலி அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோ. ஒரு பூர்வபக்ஷியே வரான், சரிப்பா நீ ஞானி கோணத்தெல்லாம் முடியா, எனக்கு அதை பத்தி எல்லாம் எனக்கு ஐ டோன்ட் கேர், வெதர் தேர் இஸ் பிராரப்த கர்மா ஆர், அது என்ன ஆகும் அதை மட்டும் சொல்லு நீ அப்படின்னு ஒருத்தன் கேட்டான்னா அவனுக்கு சாலிட் ரிப்ளை வேணும்ல. அந்த ரிப்ளை தான் இப்ப அடுத்து வரப்போகுது. அதோட கொஞ்சம் தான் இருக்கு, நம்ம அடுத்த கிளாஸ்ல இதனுடைய பூர்த்தியை பார்க்கலாம். பூர்த்தின்னு இல்லை, இந்த போர்ஷன்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கு அடுத்த கிளாஸ்ல நான் சம்மரியா சொல்றேன், மொத்தமா ஒரு ஒரு ஷார்ட் சம்மரி சொல்றேன், அதுக்கப்புறம் தான் அது வந்து பூர்த்தி பண்ண போறோம். எனிவே இன்னைக்கு நேரம் ஆயிடுத்து, அதனால இந்த அளவுல இன்னைக்கு நாம இந்த வகுப்பை நிறைவு பண்ணி இப்ப நாம இதுக்கு போலாம், குரு ஸ்தோத்திரம் படிக்கிறதுக்கு போலாம்.